ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மென்னியானபுரம் சென்ட் பால் சர்ச்சில் இருக்கோம். பார்த்துக்கோங்க, மென்னியானபுரம் சர்ச்சு. இங்கே தான் நானும் நம்ம ஆக்டிவ் கிறிஸ்டியன் தமிழ் சார்லஸ் ஜே அண்ணனும் இருக்கோம். மென்னியானபுரம் ஊர் ஒரு கிறிஸ்தவ ஊர், உங்களுக்கு தெரியும்லண்ணே? தெரியும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஊர் எந்த ஊர் சொல்லுங்கள்? எடையுடி. அதுவும் ஒரு கிறிஸ்தவ ஊர் தான். இங்கேயும் பல மிஷினரிகள் வந்தாங்க. முதல்ல ரேனியஸ் ஐயா தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜான் தாமஸ் ஐயா இங்கே இருந்து இந்த ஆலயத்தை கட்டி இன்னைக்கு இந்த ஆலயம் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படி இருக்குது. நீங்கள் இந்த மிஷினரி பூமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது மெஞ்ஞானபுரம் அப்படின்னாவே சமையல். சென்னையில் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க சபை திருச்சபை மட்டும் கிடையாது. சென்னையில் இன்னைக்கு பல சபைகளுக்கு மெஞ்ஞானபுரத்தில் இருந்து தான் அண்ணன்மார்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமைச்சு கொடுக்குறாங்க. அசனம் பல மக்கள் ஏழை எளியவர்களுக்கு இலவச உணவளிக்கக்கூடிய அதுக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோல் மாடல் வந்து மெஞ்ஞானபுரம். இந்த மெஞ்ஞானபுரம்னாவே அது என்ன எப்படி தான் அந்த குழம்பு வாசனையாக இருக்குமோ தெரியாது. சாதாரண ஒரு பருப்பு குழம்பு தண்ணியாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இலையில ஊற்றினா ஓடும், ஆனால் அவ்வளோ மணத்து கிடக்கும். ஆமாண்ணே, எல்லா ஊர் ஆசனத்துலையும் அப்படி தான் இருக்கும். காரணம் வந்து நாசிரியத் ஆசனம்னாலும் சரி, மூக்குப்பிரி ஆசனம்னாலும் சரி, சமைக்கிறது வந்து மெஞ்ஞானபுரத்துக்காரங்க தான் மோஸ்ட்லி. ஆமாம். இன்னொன்று வந்து இவங்க ஊரில் இப்போ ஆசனத்தில் சமைக்காங்கல்ல, அதுக்கு யாரும் காசு வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, லைவ் போடுறாங்கல்ல, அதுக்கு கூட மெஞ்ஞானபுரத்துல காசு வாங்க மாட்டாங்க. சர்ச்சுக்குன்னா சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா இந்த மெஞ்ஞானபுரம் இருக்கு. ஆமா, சென்னையில வந்து சமைச்சு கொடுக்க வராங்க இல்லையா மெஞ்ஞானபுரத்துல இருந்து அண்ணன்மார்கள், அவங்களும் வந்து டிராவலிங் இந்த மாதிரி ஒரு சொற்பமான ஒரு அமௌண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, திருச்சபைக்காக பணியாற்ற அந்த ஒரு அர்ப்பணிப்போடு அவங்களும் ஒரு ஊழியக்காரர்கள். மெஞ்ஞானபுரத்துல இருக்கிற ஒவ்வொரு சமையல்கார அண்ணன்மார்களும் ஊழியக்காரர்கள். இந்த ஆலயம் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். இங்க இந்த ஆலயத்துக்குள்ளதான் நம்ம ஜான் தாமஸ் ஐயா அவங்களுடைய கல்லறையும் இருக்குது. ஆனா நம்ம அந்த லைட்டை பார்த்துட்டு வந்துருமானே? பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ள வந்துட்டோம். இது வந்து ஜான் தாமஸ் ஐயாவுடைய கல்லறை. ஜான் தாமஸ் ஐயா எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருந்து ஊழியம் பண்ணியிருப்பாங்க. செருப்பை கலத்திடுவோம். ஜான் தாமஸ் ஐயா, மேரி தாமஸ். ஒரு அர்ப்பணிப்போட இருந்து அவங்களே இந்த ஆலயத்தை கட்டினாங்க. அந்த காலத்திலே கட்டின ஆலயம். கிட்டத்தட்ட கட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-160 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 170 வருஷம் இருக்குமோ? 170 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆலயம் கட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.